ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டு விலாக் சேனல். நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லா ஜாப்பு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது வேறு ஊரில் இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன வீடியோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க, அதாவது வேறு ஊரில் இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஒர்க் பார்க்குறதுனால ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத. நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன மாவட்டத்தில் இருந்து, இப்போ உதாரணத்துக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இன்சென்டிவ்லாம் தெரிஞ்சிக்காமே நீங்கள் பாட்டுக்கு வந்து போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இன்சென்டிவை பற்றி தெரியாமல் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இது ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இன்சென்டிவோடைய ஸ்லாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ சிட்டியில் வந்து ஜோன் மாற்றணும், இல்லை உங்களுடைய ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஸ்லாப் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சிட்டியில் போய் ஒர்க் பார்க்குறீங்களோ அந்த சிட்டியில் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் புதுசாக வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏற்கனவே வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேத்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பீக் டைமில் மட்டும் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் 10 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பே அவுட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஆர்டர், எத்தனை ஆர்டர் பார்க்கணும், எத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோ இன்சென்டிவ் வரும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது மெயின் ஷிஃப்ட்டு அப்படின்னா லஞ்சும் டின்னரும், சரிங்களா? இந்த 2 ஸ்லாட்டையும், அதாவது ஸ்லாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க 18 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா இன்சென்டிவ் தருவாங்க, சரிங்களா? 18 ஆர்டருக்கு 210 ரூபா, சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்லாப், அதாவது அந்த 18 ஆர்டர் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமேட்டு 25 ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 290 ரூபா இன்சென்டிவ் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி இன்சென்டிவ் மாதிரி தான், சரிங்களா? ஸோ டெய்லி இன்சென்டிவாகவே நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் அந்த டார்கெட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த 2 பீக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் வந்து ஆட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம். ஸோ பார்ட் டைம்னா டின்னர் பீக் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், மீதி எதையுமே பார்க்க தேவையில்ல. ஸோ டின்னர் பீக் வந்து 4 மணி நேரம் நீங்கள் வந்து லாகின்ல இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 4 மணி நேரம் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா 7 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா கொடுப்பாங்க. 10 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமுக்கான ஸ்லாப். இதில் வந்து நீங்கள் வந்து டின்னர் வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்சென்டிவ்க்கான நியூ பைலட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸ்விக்கியில் வந்து இப்போ நிறைய பேர் இதை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, சண்டே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, சண்டே இது ரெண்டுக்குமே வந்து 2 நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்ன சொன்ன இன்சென்டிவ் ஸ்லாப்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்சென்டிவ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9 ஆர்டர் பார்த்துருக்கணும். ஸோ 9 ஆர்டர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபா வந்து இன்சென்டிவ் தருவாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12 ஆர்டர். ஸோ 12 ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 135 ரூபா இன்சென்டிவ் தருவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்னொரு ஸ்லாப் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா 235 ரூபா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஆட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 27 ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 315 ரூபா இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின் பீக் ரெண்டுமே வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நீங்கள் இன்னொரு ஸ்லாப் கம்மியாக இருக்கிற ஆர்டர் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது டின்னர் பீக் மட்டும் பார்த்தா போதும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ நம்ம வீடியோவில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த புது ஸ்கீம் இருக்கிறதே தெரியாமல் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் தேவைப்பட்டால் நீங்கள் போய் உங்கள் நியரஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க உங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களில் யாராச்சும் ஒருத்தர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஒர்க் பார்க்குறவங்க இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.